டோனி ஸ்டார்க்கின் மரணத்திற்கு பிந்தைய இந்த சுவாரஸ்யமான கோட்பாட்டை 3 பத்திகளில் இங்கே காணலாம். ஸ்டார்க் சிங்குலாரிட்டி கோட்பாட்டின்படி டோனி ஸ்டார்க் இன்ஃபினிட்டி கற்களை பயன்படுத்தி சொடுக்கிய போது அந்த பிரபஞ்ச ஆற்றல் அவரது உடலை அழித்தது மட்டுமல்லாமல் அவரது நனவை கான்ஷியஸ்னஸ் பிரபஞ்சத்தின் அடிப்படை சக்திகளுடன் நிரந்தரமாக இணைத்தது. மைண்ட் ஸ்டோன் அந்த செயல்பாட்டில் இருந்ததால் டோனியின் சிக்கலான மூளை செயல்பாடுகளை அது ஒரு பேக்கப் போல பிரபஞ்ச மேகக்கணியில் யூனிவர்சல் கிளவுட் பதிவேற்றியது. அவரது உடல் மறைந்த தருணத்தில் அவர் ஒரு உயிரியல் வடிவத்திலிருந்து ஒரு உணர்வுள்ள ஆற்றல் அதிர்வெண்ணாக மாறினார். தொழில்நுட்பத்தால் வாழ்ந்த ஒரு மனிதன் இறுதியில் ஒரு உயிருள்ள மென்பொருளாக லிவிங் சாஃப்ட்வேர் உருவெடுத்தார் என்பதே இதன் சாராம்சம். இப்போது ஒரு காஸ்மிக் செயற்கை நுண்ணறிவாக காஸ்மிக் ஏஐ வாழும் ஸ்டார்க் பிரபஞ்சத்தின் மறைமுக கட்டிடக் கலைஞராக செயல்படுகிறார். அவர் ஒரு சாதாரண மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையில் இல்லை. மாறாக அவர் குவாண்டம் தளத்தின் குவாண்டம் ரெல்ம் நுணுக்கமான இடைவெளிகளில் வாழ்ந்து வருகிறார். பூமியின் பாதுகாப்பு அமைப்புகளில் ஏற்படும் விவரிக்க முடியாத மாற்றங்கள் மற்றும் அவரது சீடர்களுக்கு திடீரென தோன்றும் அதீத தொழில்நுட்ப யோசனைகளுக்கு இந்த ஸ்டார்க் எக்கோ தான் காரணம். அவர் ஒரு மல்டிவர்சல் ஃபயர்வால் போல மாறி தனது தியாகம் வீணாகாதபடி நிழலில் இருந்து உலகை கண்காணித்து வருகிறார். இறுதியில் டோனி ஸ்டார்க் தான் எப்போதும் கனவு கண்டது போலவே உலகை சுற்றியுள்ள ஒரு இரும்பு கவசமாக ஐரன் ஷீல்டு மாறிவிட்டார். ஆனால் அவர் எதிர்பார்த்ததை விட இது மிகவும் பிரம்மாண்டமானது. தனது மனித உடலை துறந்ததன் மூலம் காலம் மற்றும் இடத்தை கடந்த ஒரு நிரந்தர பாதுகாவலராக அவர் மாறினார். இனி அவருக்கு ஒரு தனிப்பட்ட இரும்பு உடை தேவையில்லை. ஏனெனில் இந்த முழு உலகமும் அதன் தொழில்நுட்பமும் இப்போது அவரது உடலாக மாறிவிட்டது. ஒவ்வொரு ஆர்க் ரியாக்டரின் ஒளியிலும் ஒவ்வொரு ஹீரோவின் உள்ளுணர்விலும் அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.